உங்கள் மருந்துகளை உட்கொள்வதன் முக்கியத்துவத்தை தெரிந்து வைத்திருங்கள் என்ற வீடியோவிற்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் உங்கள் மருத்துவ நிலையை கட்டுக்குள் வைத்திருக்க மருந்துகளை பரிந்துரைக்கப்பட்டபடி உட்கொள்வது ஏன் முக்கியம் என்பதை பற்றி எங்களுடைய நட்புமிக்க மருந்தியல் நிபுணர் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார். சாராவை சந்தியுங்கள். அவள் தனது மருந்துகளை பற்றி மருந்தியல் நிபுணரிடம் பேசிக்கொண்டிருக்கிறாள். எனக்கு நீரிழிவு நோய் இருப்பதாக எனது மருத்துவர் சொல்கிறார். ஒரு புதிய மருந்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். உடம்பு சரியில்லை என்று எனக்கு தோன்றவில்லை. பிறகு ஏன் அதை நான் உட்கொள்ள வேண்டும்? சாரா, நீரிழிவு நோய் நாள்பட்ட நோய்க்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு மருந்து ஒவ்வாமையின் அறிகுறிகள் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம் அல்லது அறிகுறிகள் எளிதாக தவறவிடப்படலாம். நீரிழிவு நோயை நன்றாக கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது கடுமையான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உதாரணத்திற்கு, உங்கள் சிறுநீரகங்களை அது சேதப்படுத்தலாம் அல்லது மாரடைப்பு அல்லது பக்கவாதம் வருவதற்கான அதிக அபாயத்தில் உங்களை வைக்கலாம். உங்கள் நீரிழிவு நோயை நன்றாக சமாளிக்க வாழ்க்கை முறையில் மாற்றங்களை செய்வது முக்கியம். ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதும் தவறாமல் உடற்பயிற்சி செய்வதும் இதில் உட்படுகின்றன. நீரிழிவு நோய் மருந்துகள் இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் மிகவும் அதிகரித்து விடாமல் தடுக்கின்றன. பரிந்துரைக்கப்பட்டபடி எப்போதும் மருந்தை தவறாமல் உட்கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக உணர்ந்தாலும் உங்கள் மருத்துவரின் அல்லது மருந்தியல் நிபுணரிடம் அறிவுரையை பெறாமல் மருந்தை மாற்றவோ அல்லது நிறுத்தவோ வேண்டாம். உங்கள் மருந்தை குறித்து உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் அல்லது மருந்தியல் நிபுணரிடம் தெரியப்படுத்துங்கள். அப்போது என்ன செய்வதென்று அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள். உங்கள் மருந்தை தவறாமல் உட்கொள்வதன் மூலமும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலமும் உங்கள் நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கலாம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மதிக்கும் காரியங்களை தொடர்ந்து செய்யலாம். நன்று. என் மருத்துவர் பரிந்துரைத்தபடி என்னுடைய மருந்தை தினமும் கண்டிப்பாக உட்கொள்வேன். எனது நீரிழிவு மருந்தை நான் தினமும் உட்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனது மருந்தை உட்கொள்ள மறந்துவிட்டால் நான் என்ன செய்வது? சாரா, உங்கள் மருந்தை, அதாவது மெட்ஃபோர்மின், நீங்கள் உட்கொள்ள மறந்துவிட்டால் அது உங்கள் நினைவுக்கு வந்தவுடன் தவறவிட்ட மருந்தை உட்கொள்ளலாம். அதை உணவுடன் உட்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட அடுத்த முறை மருந்து உட்கொள்ளும் சமயம் ஆகிவிட்டால் வழக்கமான அளவை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். தவறவிட்ட மருந்தை 2 மடங்கு அல்லது கூடுதல் மருந்து உட்கொள்ள வேண்டாம். இந்த தகவல் ஹெல்த் ஹப்பில் கிடைக்கும். மருந்தை உட்கொள்ள மறந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள உங்கள் மருந்தை பற்றி நீங்கள் அதில் தேடலாம். எனது மருந்தை உட்கொள்ள மறந்துவிட்டால் நான் என்ன செய்வது என்ற பகுதியின் கீழ் பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் உங்களுடைய மருத்துவரிடம் அல்லது மருந்தியல் நிபுணரிடம் கேளுங்கள். நீங்கள் மருந்தை உட்கொள்ள மறந்துவிட்டால் அதை எப்போது தவறவிட்டீர்கள் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் அடுத்த மருத்துவ சந்திப்பில் உங்களுடைய மருத்துவரிடம் அல்லது மருந்தியல் நிபுணரிடம் அதை தெரிவியுங்கள். உங்கள் மருந்து உங்களுக்கு எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ள இது அவர்களுக்கு உதவும். மருந்தை பற்றி என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தந்ததற்கு நன்றி. நாம் இன்று பேசிய குறிப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதும் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை தவறாமல் உட்கொள்வதும் நீரிழிவு நோயையும் மற்றும் பிற நாள்பட்ட நிலைகளை சமாளிக்கவும் முக்கியம்.